ஆந்த்ராக்ஸ் தடுப்பூசி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும், அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆந்த்ராக்ஸ் என்ற சீரியஸான இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணில் அடங்காத உயிர்களுக்கு ரொம்ப மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்தது. ஆடு, மாடு போன்ற கால்நடைகள் அதிகமாக ஆந்த்ராக்ஸ்னால பாதிக்கப்பட்டன. ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது ரொம்பவும் சீரியஸான ஒரு தொற்று நோய். ஆந்த்ராக்ஸ் ஏற்பட்டால் கால்நடைகளுக்கு காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாயில இருந்தும் மூக்கில் இருந்தும் ரத்தம் வெளியேறுதல், வாயில், நாக்கில், கழுத்தில், தொண்டையிலெல்லாம் வீக்கம் உருவாகிறது. அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு நுரையீரலில் பாதிப்பு ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்படுறது, மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்படுவது. அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளினுடைய தோலில் தானாகவே காயங்கள் உருவாகிறது. இது மாதிரியான பிரச்சனைகளை ஆந்த்ராக்ஸ் ஏற்படுத்தினது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கால்நடைகள் ஆந்த்ராக்ஸ் இருக்கு அப்படின்னே தெரியாமல் திடீர்னு இறந்து போயிடும். இறந்து போனதுக்கு அப்புறமா அதுக்கு காரணம் ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கண்டறிய முடியும். இது மாதிரி சடன் டெத்தையுமே ஆந்த்ராக்ஸ் ஏற்படுத்தி வந்தது. இது விலங்குகளுக்கு மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும், குறிப்பாக விவசாயிகளுக்கும் பெரிய பிரச்சனையாக இருந்தது. அது உடல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தினது. ஏன்னா இப்போ கால்நடைகளுக்கு ஆந்த்ராக்ஸ் ஏற்படும் போது அதை விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய விவசாயிகள் டைரக்ட் கான்டாக்ட் மூலமாக விவசாயிகளுக்கும் அந்த கால்நடைகள்ல இருந்து ஆந்த்ராக்ஸ் பரவினது. மனிதர்களையும் ஆந்த்ராக்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமான இதே மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தி உயிரிழப்பையும் ஏற்படுத்தி வந்தது. அதே மாதிரி கால்நடைகளுக்கு ஆந்த்ராக்ஸ் ஏற்பட்டு கால்நடைகள் இறந்து போகும்போது அதை பராமரிக்கக்கூடிய, அதை வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் ஏற்பட்டது. ஸோ இப்படியான பிரச்சனைகள்லாம் ஆந்த்ராக்ஸ் மூலமாக ஏற்பட்டு வந்தது. இப்பேற்பட்ட பிரச்சனை எதனால ஏற்படுது, அது எப்படி பரவுது, ஒன்றுமே அந்த காலகட்டத்தில் தெரியாமல் இருந்தது. அப்போ தான் 1876ஆம் ஆண்டு ராபர்ட் கோக் அப்படின்ற ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஃபிசிஷியன், மருத்துவர். இந்த ராபர்ட் கோக் அப்படின்றவர் தான் அந்த 1876ஆம் ஆண்டு பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா, அந்த பாக்டீரியா மூலமாக தான் ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு பாதிப்பு ஏற்படுது, இந்த ஒரு தொற்று பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவர் கண்டறிஞ்சாங்க. இந்த ராபர்ட் கோக்கோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஸோ அவர் அதை கண்டறிஞ்ச பிறகு இது சரிதானா, அதாவது பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற இந்த ஒரு பாக்டீரியா தான் ஆந்த்ராக்ஸை ஏற்படுத்துதா அப்படின்னு உறுதி செய்கிறதுக்காக பிரான்ஸை சேர்ந்த லூயி பாஸ்டர் அப்படின்ற தலை சிறந்த விஞ்ஞானி, இந்த லூயி பாஸ்டர் அப்படின்றவர் ஒரு கெமிஸ்ட், வேதியியலாளர், மைக்ரோபயாலஜிஸ்ட், நுண்ணுயிரியலாளர், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட், மருந்தியல் நிபுணரும் கூட. ஸோ அந்த லூயி பாஸ்டர் 1877ஆம் ஆண்டு இதை பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்காக அவர் அந்த பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற பாக்டீரியாவை கால்நடைகளுக்குள்ள செலுத்தினாங்க. உடனடியாக கால்நடைகள் ஆந்த்ராக்ஸ்னால பாதிக்கப்பட்டன. ஸோ ஆந்த்ராக்ஸ் பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற அந்த பாக்டீரியானால ஏற்படுது அப்படின்றத லூயி பாஸ்டர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, பரிசோதனை பண்ணி உறுதி செஞ்சாங்க. அது 1877. இதுக்கப்புறமா இதுக்குண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் லூயி பாஸ்டர், அதே மாதிரி ஜீன் ஜோசப் ஹென்றி டூசாண்ட் அப்படின்னு பிரான்ஸை சேர்ந்த ஒரு வெட்டரினரியன், கால்நடை மருத்துவர், அவர் அப்படின்னு நிறைய விஞ்ஞானிகள் இது மாதிரி இந்த ஆந்த்ராக்ஸுக்கு உண்டான தடுப்பூசி கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் 1879ஆம் ஆண்டு சிக்கன் காலராக்குண்டான வேக்சினை லூயி பாஸ்டர் கண்டுபிடிச்சாங்க. அது ஃபவுல் காலரா அப்படின்னு அழைக்கப்படும். இதுவும் ஒரு வகையான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான். இது பறவைகளுக்கு ஏற்படக்கூடியது. அதுக்குண்டான தடுப்பூசி லூயி பாஸ்டர் 1879 கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்ச அந்த வழிமுறை லூயி பாஸ்டர் எந்த மெத்தடில் கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ பொதுவாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு மண்டலம் எப்படி செயல்படும்னா, நமக்குள்ளே ஏதோ ஒரு பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான டாக்ஸின்ஸ் நமக்குள்ளே வரும்போது அதை ஃபாரின் ஆப்ஜெக்டாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரெகக்னைஸ் பண்ணிடும். அதுக்கப்புறமா அந்த பாக்டீரியா, வைரஸ்லாம் எப்படி செயல்படுது, அதனுடைய செயல்பாடு என்ன. உதாரணத்துக்கு ஒரு பாக்டீரியா நேராக நுரையீரலை போய் தாக்கும் அப்படின்னா அந்த செயல்பாடு, பாக்டீரியாவினுடைய செயல்பாடு நுரையீரலை போய் தாக்குறது. ஸோ அப்போ அந்த செயல்பாடை நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சிட்டு இருக்கும் போதே அந்த பாக்டீரியாவை எதிர்த்து போராடவும் செய்யும். ஸோ இப்படி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் செயல்பட்டு நமக்கு பாக்டீரியா தொற்றோ அல்லது வைரஸ் தொற்றோ ஏற்படும் போது நம்மளை காப்பாற்றிடும். ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரி ஆந்த்ராக்ஸ் மாதிரியான ரொம்ப கொடிய வகையான பாக்டீரியாஸ் நமக்குள்ளே வரும்போது அதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பாக்டீரியா நம்மளுடைய உடல் உறுப்புகளில் பாதிப்பை ஏற்படுத்தி நம்மளை உயிரிழக்க வச்சிரும். ஸோ இப்பேற்பட்ட ரொம்ப கொடிய பாதிப்பு தான் இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படின்றது. ஸோ இப்படி நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் செயல்படுறதை வச்சு தான் ஃபவுல் காலரா அப்படின்ற
நோய்க்கு தடுப்பூசியை இவர் லூயி பாஸ்டர் வந்து கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னா ஃபவுல் காலரா ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியா அதனுடைய வீரியத்தை வந்து அவர் வந்து குறைச்சாங்க. அதனுடைய செயல்பாட்டை வந்து அவர் வந்து குறைச்சாங்க. குறைக்கிறது அப்படின்னா அதை வந்து வீக் பண்ணுறது. இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியாவை காற்றுல வந்து எக்ஸ்போர் பண்ணுறது, ஏரில் வந்து எக்ஸ்போர் பண்ணுறது, அதுக்கப்புறமா அதை வெப்பப்படுத்துறது. இதன் மூலமாக பாக்டீரியா வந்து அதனுடைய செயல்திறனை வந்து கொஞ்சம் இழந்துரும் அப்படின்னா ஃபுல்லாக தீவிரமாக இல்லாமல் அதனுடைய செயல்திறன் வந்து அதனுடைய அழிக்கும் திறன் வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த அழிக்கும் திறன் குறைஞ்சதுக்கப்புறமா அதை வந்து பறவைகளுக்கு வந்து தடுப்பூசியாக லூயி பாஸ்டர் போட்டாங்க. அப்போ அந்த தடுப்பூசி ரொம்ப சிறப்பாக செயல்பட்டது. ஏன்னா அந்த வீக்கனான பாக்டீரியாஸ் வந்து அந்த பறவைகளினுடைய உடலுக்குள்ளே போனோடனே இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த வீக்கனான பாக்டீரியா எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அதை அழிச்சது. அதுக்கப்புறமா அதனுடைய செயல்பாடு முன்னாடியே தெரியும் அப்படின்றனால உண்மையாகவே அந்த பாக்டீரியா ரொம்ப விருலன்ஸாக தீவிரமாக வரும்போது கூட அதனுடைய செயல்பாடு முன்கூட்டியே இம்யூன் சிஸ்டம் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறனால அடுத்து ரெண்டாவது அது வந்து உள்ளே ஏற்படும் போது இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வேகமாகவே அதை தடுத்து அழிச்சிரும். ஸோ இப்படி தான் அந்த தடுப்பூசி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதே முறையில் லூயி பாஸ்டர் வந்து ஆந்த்ராக்ஸ் அந்த நோய்க்கான வேக்சினும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் இந்த விஷயங்களெல்லாம் ஜீன் ஜோசப் ஹென்ரி டூசாண்ட் அப்படின்ற கால்நடை மருத்துவர் அவர் வந்து லூயி பாஸ்டர் இப்படி தான் ஃபவுல் காலராக்குண்டான வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு 1880 அதே மாதிரி பாக்டீரியாஸை அவர் வந்து வீக் பண்ணாங்க. குறிப்பாக அந்த பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற இந்த பாக்டீரியாஸ் இதுதான் ஆந்த்ராக்ஸ் ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்றனால அந்த பாக்டீரியா வந்து 55 டிகிரி அந்த டிகிரி வெப்பத்தில் அதை வந்து வீக் பண்ணாங்க. வீக் பண்ணிவிட்டு அதை வந்து 8 நாய்கள் 11 ஆடுகள் அதில் வந்து இவர் வந்து செலுத்தி பார்த்தாங்க. ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அந்த பாக்டீரியா வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த பாக்டீரியாவினுடைய செயல்பாடை நோய் எதிர்ப்பு சக்தினால் அந்த நாய்கள் அதே மாதிரி ஆடுகள் அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்திகள்னால அதை வந்து சரியாக வந்து தெரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அது ரொம்ப வீக்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து லூயி பாஸ்டருக்கு தெரிய வருது. அப்போ 55 டிகிரி வெப்பத்தில் பாக்டீரியாஸை வந்து வெப்பப்படுத்தினா அப்போ அந்த பாக்டீரியாஸ் வந்து முழு செயல்திறனையும் இழந்துரும். அது இறக்குற நிலையில் இருக்கும். அதனால் அதை வந்து ஒரு தடுப்பூசியாக ஒரு கால்நடைக்கு வந்து செலுத்தும் போது இப்போ ஒரு மாட்டுக்கு செலுத்துகிறாங்கன்னா அந்த மாட்டினுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து அதனுடைய செயல்பாடு அந்த பாக்டீரியா வந்து செயல்படுறதுக்கு முன்னாடியே அதை அழிச்சிரும். ஏன்னா ஏற்கனவே அது ரொம்ப வீக்காக இருக்கிறனால நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வேகமாகவே அதை அழிச்சிரும். அப்போ அது நுரையீரலை தான் போய் தாக்க போகுது அப்படின்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே அதனுடைய பேட்டர்ன் தெரிகிறதுக்கு முன்னாடியே அந்த பாக்டீரியா அழிஞ்சு போயிடும். இதனால அந்த பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் வந்து தீவிரமாக எந்த விதமான அந்த வெப்பப்படுத்துதல் இல்லாமல் இயற்கையாக அது வந்து அந்த மாட்டுக்கு வந்து நிகழும்போது அது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறனால அது எப்படி செயல்படும் அப்படின்னு கண்டறிகிறதுக்கு முன்னாடியே மாடை வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே மாடை அந்த பாக்டீரியா வந்து கொன்னுரும். ஸோ இப்படி தான் அது ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ லூயி பாஸ்டர் தான் இவ்வளோ வந்து வெப்பப்படுத்தினால் 55 டிகிரி வரைக்கும் வெப்பப்படுத்துறதுனால தான் அந்த பாக்டீரியாஸ் வந்து ஒன்றும் செயல்பட முடியாமல் போகுது. அப்போ அது செயல்படவும் செய்யணும், அதனுடைய பேட்டர்ன் தெரியணும், அது வந்து எப்படி செயல்படுது அப்படின்றதும் தெரியணும். அதே சமயம் அது வந்து உயிரையும் பாதிச்சிடக்கூடாது. ஸோ அப்படி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு 42 டிகிரி செல்சியஸ் அந்த வெப்பநிலையில் லூயி பாஸ்டர் வந்து பாக்டீரியாஸை வந்து வெப்பப்படுத்தினாங்க, ஹீட் பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணால் அந்த பாக்டீரியாஸ் வந்து பெருசாக வந்து அது வந்து போய் உயிர்களை வந்து கொல்லவும் முடியாது. ஆனால் அது செயல்பட முடியும். ஸோ அப்படி செயல்படும் போது இப்போ ஒரு மாட்டுக்கு வந்து அந்த 42 டிகிரி செல்சியஸில் பாக்டீரியா வெப்பப்படுத்தப்பட்டது உள்ளே அனுப்பப்பட்டால் அது வந்து மெதுவாக செயல்படும். அது செயல்படும் போது அது எப்படி செயல்படும் அப்படின்றதையும் மாட்டினுடைய இம்யூன் சிஸ்டம் தெரிஞ்சுக்கும். அதே சமயம் அதையும் அழிச்சிரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட வந்து பாதிப்பில்லாத பாக்டீரியா அந்த அந்த பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற பாக்டீரியா மாட்டுக்குள்ளே போகும்போது அந்த இம்யூன் சிஸ்டம் ஏற்கனவே வீக்கான பாக்டீரியா எப்படி செயல்பட்டதோ அதே மாதிரி தான் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் செயல்படும் அந்த பேட்டர்னில் தான். ஸோ அது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கிறனால அந்த பாக்டீரியாவை எதிர்த்து இம்யூன் சிஸ்டம் வந்து போராட ஆரம்பிக்கும். ஏற்கனவே அந்த இம்யூன் சிஸ்டத்தில் ஆன்டிபாடிஸ் வந்து அதிகமாக வந்து ஸ்டிமுலேட்டும் ஆயிருக்கும் ஏற்கனவே போட்ட தடுப்பூசினால். ஸோ இப்படி உருவாக்கணும் அப்படின்னு லூயி பாஸ்டர் வந்து பண்ணாங்க. ஸோ அது 1881 பிப்ரவரி 28 அன்னைக்கு ஃப்ரெஞ்ச் அகாடமி ஆஃப் சயின்சஸில் லூயி பாஸ்டர் வந்து அதை தெரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதே 1881 மார்ச் 21 அன்னைக்கு இது சரியாக செயல்படும் அப்படின்னு அவர் வந்து தெரிவித்தாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த காலகட்டத்தில் இருந்த ஹிப்பலைட் ராசிக்னல் அப்படின்னு சொல்லி ஒரு கால்நடை மருத்துவர் அவர் வந்து இதை வந்து பப்ளிக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், பொதுவாக வந்து நிறைய மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் மத்தியில் இது சரியாக செயல்படுது அந்த தடுப்பூசி அப்படின்னு லூயி பாஸ்டர் வந்து நிரூபித்து காமிக்கணும்
காமிக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஸோ அதை லூயி பாஸ்டர் 1881 ஏப்ரல் 28 அன்னைக்கு ஏற்றுக்கிட்டு சைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா லூயி பாஸ்டர் இவருடைய 2 அசிஸ்டன்ட்ஸ், ஒருத்தர் எமில் ரூ, இன்னொருத்தர் வந்து சார்ல்ஸ் சேம்பர்லேண்ட், இந்த 2 பேர், அவங்க 2 பேரை இணைச்சிக்கிட்டு லூயி பாஸ்டர் வந்து இந்த பாக்டீரியாவுக்குண்டான அந்த அந்த வேக்சின் அது வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு இன்னும் நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. அப்போ தான் இதை வந்து 42 டிகிரி செல்சியஸில் வெப்பப்படுத்தினா மட்டும் போதாது, அதை சில கெமிக்கல்னால் வந்து வீக் பண்ணவும் செய்யணும் அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. ஸோ இந்த 3 பேரும் வந்து சில கெமிக்கல்ஸை பயன்படுத்தியும் ரசாயனங்களை பயன்படுத்தியும் பாக்டீரியாஸை வந்து அந்த பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற பாக்டீரியாஸை வீக் பண்ணாங்க. ஸோ ஹீட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ் பயன்படுத்தினாங்க. ஹீட் அண்டு கெமிக்கல்ஸ் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி அந்த பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற பாக்டீரியா வந்து வீக்கன் பண்ணாங்க. ஏன்னா அது முழுமையாக வீக் ஆகிடக்கூடாது, அதேமாதிரி முழுமையாக செயல்படவும் கூடாது, கொஞ்சம் செயல்படணும். அப்போ தான் கால்நடைகளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அது எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் தான் அது வந்து தாக்கணும், அப்போ தான் இம்யூன் சிஸ்டம் வந்து வேகமாக அதை தாக்கி அழிச்சிடவும் முடியும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி தடுப்பூசி உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமா 58 செம்மறி ஆடு, 2 ஆடு, 10 மாடுகள், ஸோ மொத்தமாக 70 கால்நடைகள், அதை வந்து பயன்படுத்தி 1881 மே 5லேருந்து 1881 மே 17 வரைக்கும் இந்த தடுப்பூசிகளை வந்து செலுத்தினாங்க. இது வந்து எங்கன்னா பிரான்ஸில் இருக்கிற பாரிஸ், அதுக்கு வந்து சவுத் ஈஸ்டில் 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய புயோலா ஃபோர்ட் அப்படின்ற இடம், அங்கே தான் இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ணப்பட்டது. கிட்டத்தட்ட 200 பேருக்கும் மேற்பட்டவர் வந்து பார்வையாளர்களாக இருந்தாங்க. அந்த தடுப்பூசிலாம் போடுறாங்க. அதில் வந்து 70 கால்நடைகள் இருக்குது. அதில் 35 கால்நடைகளுக்கு வந்து இந்த தடுப்பூசி போட்டுட்டு 35 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடலை. ஸோ ஏன்னா அப்போ தான் வந்து என்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு தெரியும் அப்படின்றனால இப்போ 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுட்டாங்க. 35 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுட்டு 35 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடாமல் இருந்தாங்க. இதுக்கப்புறம் அது மே 17க்குள்ளே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா மே 31 அதே 1881 ஆண்டு உண்மையாக ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பெசிலஸ் ஆந்த்ராக்சிஸ் அப்படின்ற அந்த பாக்டீரியா தொற்றை இந்த 70 கால்நடைகளுக்கும் ஏற்படுத்தினாங்க. ஏன்னா இப்போ 35 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டாச்சு, 35 கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடலை. இப்போ தடுப்பூசி உண்மையிலேயே செயல்படுதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ ஒட்டுமொத்தமாக 70 கால்நடைகளுக்கும் அந்த ஆந்த்ராக்ஸுக்கு உண்டான வேக்சினை வந்து போட்டாங்க. அந்த ஆந்த்ராக்ஸ் உண்டான அந்த பாக்டீரியா, ஸ்ட்ராங்கான பாக்டீரியாவை செலுத்தினாங்க. செலுத்தின பிறகு ஜூன் 2 அடுத்த 2 நாளுக்குள்ள இந்த பக்கம் இருந்த ஏற்கனவே தடுப்பூசி போடப்படாமல் இருந்த கால்நடைகள் 35மே ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டு இறந்து போனது. தடுப்பூசி போடப்பட்ட 35 கால்நடைகள் அது வந்து கொஞ்சம் பாதிப்பை மட்டும் கொஞ்சமாக பாதிப்பை வந்து பெற்று அதுக்கப்புறம் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்தது. அதாவது அந்த உயிரினங்கள், அந்த தடுப்பூசி போடப்பட்ட 35 கால்நடைகள் அது வந்து இறக்கலை, அது லைட்டாக வந்து பாதிக்கப்பட்டது அந்த ஆந்த்ராக்ஸ்னால, முழுமையான எந்த பாதிப்பையும் எதிர்கொள்ளலை, அதனால் அது இறக்கவும் இல்லை. ஸோ கால்நடைகளுக்கு எந்த கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடலையோ அந்த கால்நடைகள் வந்து இறந்து போச்சு. எந்த கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டதோ அந்த கால்நடைகள் வந்து சின்ன இன்ஃபெக்ஷன் மட்டும் ஏற்பட்டு அது வந்து காப்பாற்றப்பட்டது. ஸோ தடுப்பூசி வந்து அது வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு 1881 ஜூன் 13 அன்னைக்கு லூயி பாஸ்டர் வந்து அறிவிச்சாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஆந்த்ராக்ஸுக்கு உண்டான வேக்சின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆந்த்ராக்ஸுக்கு உண்டான வேக்சின் இன்னைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருந்து வருது. அதுக்கப்புறம் அது 1900ஆம் ஆண்டுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு முழுமையாக வந்து படிப்படியாக ஆந்த்ராக்ஸுக்கு உண்டான பாதிப்புகள் குறைஞ்சது. அதில் லூயி பாஸ்டர் ஒரு முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த பெசிலஸ் ஆந்த்ராக்சிஸ் அப்படின்ற அந்த பாக்டீரியா டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா வந்து மண்ணில் அதிக காலம் உயிர் வாழும் அப்படின்றத லூயி பாஸ்டர் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு மாடு ஆந்த்ராக்ஸ்னால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருச்சுன்னா அப்போ இருந்த விவசாயிகள் வந்து அவங்களுடைய வயல்கள்லேயே அப்படியே மாடை வந்து புதைச்சாங்க. அப்படி புதைக்கிறதன் மூலமாக அந்த மாட்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா அதை வந்து மண்புழுக்கள் வந்து கேரி பண்ணி மண்ணுக்கு வெளியே வந்து கொண்டு போய் விடுது. அதுக்கப்புறம் அந்த மண்ணு மேலே வந்து இந்த ஆந்த்ராக்ஸுக்கு உண்டான பாக்டீரியா அது வந்து பல நாட்கள் வந்து மண்ணிலே உயிர் வாழுது அப்படின்றத லூயி பாஸ்டர் வந்து கண்டறிஞ்சாங்க. ஸோ அப்படி மண்ணிலேயே உயிர் வாழ்றனால தான் கால்நடைகளுக்கு ரொம்ப வேகமாக இந்த பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அந்த மண்ணில் போய் கால்நடைகள் போய் நின்று அங்கே இருக்கிற புல்லெல்லாம் சாப்பிட்றது, அதேமாதிரி அங்கே இருக்கிற தண்ணி குடிக்கிறது, இதன் மூலமாக தான் இந்த ஆந்த்ராக்ஸ் ஏற்படுது அப்படின்றதையும் லூயி பாஸ்டர் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. ஸோ இது எப்படி ஏற்படுது அப்படின்னும் கண்டறிஞ்சாங்க. அதுக்கு என்ன பாக்டீரியா காரணமாக இருக்குது அப்படின்றத ராபர்ட் கோக்கும் இவரும்
லூயி பேஸ்டரும் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்குண்டான தடுப்பூசியை லூயி பேஸ்டர் வந்து எமில் ரூ, சார்ல்ஸ் சேம்பர்லன் இவங்க 2 பேரை உதவியாளர்களாக கொண்டு அந்த தடுப்பூசியையும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ லூயி பேஸ்டர் வந்து வெறும் ஆந்த்ராக்ஸுக்கு உண்டான வேக்சின் மட்டும் கண்டுபிடிக்கல. நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபவுல் காலரா வேக்சினும் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேபீஸுக்கு உண்டான வேக்சினையும் கண்டுபிடிச்சது லூயி பேஸ்டர் தான். இப்படி இன்னும் பல சாதனைகளை லூயி பேஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட இந்த லூயி பேஸ்டருடைய லைஃப், இவர் வந்து எங்கே எப்போ பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இந்த சாதனைகள்லாம் படைச்சாங்க, எங்கே எப்படி இறந்தாங்க, இவருக்கு என்ன கௌரவங்கள்லாம் கிடச்சிது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ், இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள். நேராக லூயி பேஸ்டருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த வீடியோக்கே போயிடலாம். தேங்க்யூ.